தளபதி விஜய் அவர்கள் ஒரு பக்கம் கட்சி, இன்னொரு பக்கம் ஜனநாயகனுடைய பிரச்சனை அப்படின்னு 2த்திலுமே தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. சமீபத்துல கடந்த 27ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்துதான் வரும் அப்படி என்பது போல நீதிமன்றத்திலுமே சொல்லப்பட்டது. ஆகையால கூடிய விரைவிலேயே இதற்கான தீர்ப்பு வழங்கி பிப்ரவரி மாதத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல படக்குழு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்றதுனால தமிழக வெற்றி கழகத்துல தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது ஜேசன் சஞ்சய் அவர்களுமே தமிழக வெற்றி கழகத்துல இணையவுள்ளார் அப்படின்ற இந்த தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொதுவாகவே ஒரு பிரபலம் சினிமாவில் இணைந்து விட்டால் அடுத்தடுத்து அவங்களுடைய வாரிசுகளை தலைவராக்கி பார்ப்பது வழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த வரிசையில தளபதி விஜய் அவர்களுமே அதையே பண்ண உள்ளாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய துணை தலைவராக ஜேசன் சஞ்சய் அவர்கள் வர வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலுமே தற்போது பரவலாகவுமே பேசப்பட்டு வருது. ஆகையால தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா, திமுகவை எதிர்த்து பேசுவாரா அப்படின்னு பலவிதமான கேள்விகளுமே சோஷியல் மீடியாக்கள்ல உலா வருது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.